இந்த ஒரு முகமுடி போட்ட நபர் பேசுற இந்த ஒரு வீடியோ நேத்துல இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கும் அனுப்பியிருந்தீங்க. இவர் பேர் முகமது ஆசிக். இவர் மலையாளி யூடியூபர் நினைக்கிறேன். அதாவது இந்த பாஜக சங்கி குரூப் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டை டீகிரேட் பண்றதுக்காண்டி கேவலமான ஈனத்தனமான ஊழ வேலையை ஒண்ணு பார்த்திருக்காங்க. அதை ஒட்டச்சு ஒழுக விட்டாப்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு ஊரு புறம். இந்தியாவின் அசுத்தமான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் மதுரை முதலிடம் பிடித்துள்ளது. ஸ்வச் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கணக்கெடுப்பின் அடிப்படையில் அசுத்தமான நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதலிடத்தில் மதுரையும், இரண்டாம் இடத்தில் லூதியானாவும் உள்ளன. As per Swachh Sarvekhan 2025, Madurai is the date. ஒரு நிமிஷம், அவர் சொல்றதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்வச் சர்வேக்ஷன் 2025 திட்டத்தின்படி இந்தியால அசுத்தமான நகரமா மதுரை முதல் இடத்திலும் சென்னை மூன்றாம் இடத்திலும் இருக்கு. ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்ற திட்டம் பாத்தீங்கன்னா சுத்தம், சுகாதாரம் மற்றும் தூய்மை குறித்து வருஷம் எடுக்கிற கணக்கெடுப்பு. இந்த இந்தியா முழுவதும் உள்ள எல்லா கிராமம், நகரம், மாநகரங்களையும் சுகாதார நிலையம் மதிப்பிடுவாங்க. இந்த சர்வேல முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? மும்பையும் டெல்லியும் இந்த சர்வேல கடைசி இடத்துல. இன்னொன்னு என்னன்னா, அந்த சாமியார் யோகியோட சொந்த நகரமான வாரணாசி இந்த பட்டியலே கிடையாது. கேட்கிறப்ப சிரிப்பு வருது. இந்த சர்வே எப்போது நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, தமிழ்நாடு ஏன் முதல் இடத்துல இருக்கு, நீங்க எதுக்காக தமிழ்நாட்டை மொத்த நாட்டு முன்னாடியும் டார்கெட் பண்றீங்க, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்தியால மத்த மாநிலத்துக்கு முன்னாடி தமிழ்நாடை நெகட்டிவா காட்டுறதுக்காகவும் அப்படியே சேர்த்து அந்த தமிழ்நாட்டோட டூரிசத்தையும் கெடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஊழ வேலையில பண்றீங்க. எப்படி கேரளாவை எப்படி மூவிஸ் மூலியமா டிஃபைன் பண்றாங்களோ அதே மாதிரி மதுரை இந்தியாவில் உள்ள மத்த நிறைய சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கிளீனா இருக்கும். எஸ்பெஷலி நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. இது மட்டும் இல்லாம மதுரை எவ்வளவு மேம்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. சென்னை நகரத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்தம், அதோட கழிவு மேலாண்மை முறையெல்லாம் இந்தியாவோட பிற வட மாநிலங்களோட நகரங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. மொத்த இந்தியாலையும் இந்த பிஜேபி அவங்களோட அரசியல் லாபத்துக்காகவே ஒரு சர்வே மாதிரி ஒன்னு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏன் அமைதியா இருக்காங்க? அப்புறம் இன்னொன்னு கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்காப்ல, அவங்க எல்லாம் என்ன சீக்ரெட் பிஜேபியோட கைக்கூலியா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அதுல என்னன்னு உங்களுக்கு சந்தேகம்? அதெல்லாம் நிறைய சைலண்ட் சங்கிகள் இருக்காங்க. அவங்க சங்கி கூட்டத்துக்கு ஒண்ணுன்னா தமிழ்நாட்டை கூட தார வாத்துருவாங்க.